போன பற்றி நிறைய கேள்வி கேட்டோம். பெயின் பாயிண்ட் ஆஃப் அ கஸ்டமர், ஒரு இன்டீரியர் டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன பயம்னா, என்னடா வராரு, அவர் ப்ராஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டார், ஒரு மட்டமான பொருளை போட்டுருவாரான்ற ஒரு பயம். இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு ஒரு இன்டீரியர் டிசைனருக்கு ப்ராஃபிட் எடுக்கணும். ஹவு டு யூ பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸலன்ஸ் அண்ட் ஹவு டு யூ அட்ரஸ் த கஸ்டமர்ஸ் பெயின் பாயிண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா இது வந்து எல்லார் மனசுலையும் இருக்கிறது, ஒரு காமன் பர்சன் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் இது. ஸோ எனி சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்கள் போகும்பொழுது இதனுடைய ரிலையபிலிட்டி என்னன்னு நம்ம பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு திங் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நமக்கு வந்து கூகுள் தான் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸில் கூகுள் இஸ் ஒன் ஆஃப் தி ஏரியா வேர் யூ சர்ச் அ வெண்டர். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதை தேடுறீங்கன்னு வச்சுங்க, ஒன்று என்ன பண்ணுவீங்க, யாராவது ரெஃபரன்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்பீங்க. சம்படி இஸ் ஆல்ரெடி டன் அப்படின்னா ஈஸி டு கன்வின்ஸ், பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி கன்வின்ஸ், தே ஹேவ் ஆல்ரெடி கன்வின்ஸ் சம்படி. ஒரு ட்ராக் ரெக்கார்ட் ஆமாம் இருக்குது, வராங்க. இது ஒன்று. சரி, அந்த மாதிரி யாருமே இல்லை, புதுசாக இருக்குது, நான் பார்க்கணும், அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் புதுவால் பார்க்கணும் அப்படின்றாங்கன்னா, அடுத்த பக்கெட், அடுத்த தேடல் எங்கன்னா இன்றைக்கி ஆன்லைன் தேடல் தான். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வேளை இப்போ புதுசாக நான் என்ன பண்ணேன் அல்லது நான் என்ன பண்ணணுன்ற நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் கூகுள் பாருங்கள், அந்த கம்பெனி ரிலையபிலிட்டியை பாருங்கள், ஹவு ரிலையபிள் தே ஆர். அவங்க இன்றைக்கி நிறைய மெத்தட் இருக்குது, ஹவு டு செக் தேர் ரிலையபிலிட்டி. ரெஸ்டாரண்ட் போனால் கூட ரேட்டிங் பார்க்குறாங்களா? ஆமாம், ரேட்டிங், அந்த மாதிரி ரேட்டிங் இருக்குது. அந்த மாதிரி ரேட்டிங்கை பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தைரியமாக என்னோடய கிளைண்ட்டு லிஸ்ட்டை கொடுத்துருவேன். கிளைண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருவேன். ஆமாம், லிஸ்ட்டு கொடுத்துருவேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய வெப்சைட்டு போனீங்கன்னா போல்டாக என்னுடைய கஸ்டமர்ஸுடைய இதுதான் அந்த பிராண்டிங். இப்போ நான் வந்து கமர்ஷியல் ஜாஸ்தியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என்னுடைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஓப்பன் பண்ணும் போதே எடுத்த உடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் உங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணி இவங்க கரெக்டான கஸ்டமர் தான் அப்படியே போவாங்க. என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இது ஓகே, இந்த கஸ்டமர்ஸ் வாட் இஸ் தர் ட்ராக் ரெக்கார்டு, நான் 25 years ப்ளஸ் அப்படின்னு போடுறேன். அப்போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. இதெல்லாம் பில்ட் ஆகும்போது கஸ்டமருக்குள்ள ஓகே, 4 வெண்டர் இருக்காங்க, 4 வெண்டரில் ஒரு 2 பேர் இந்த மாதிரியான க்ரைட்டீரியாவில் மேலே வராங்க, அதை வச்சுக்கிறாங்களா, தென் தே வில் கம் டாக். அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் போய் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கமர்ஷியல் OMRல இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். ஏன்னா எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ கேக் வாக் ஃபார் மீ, பிகாஸ் அந்த அவங்க வரும்பொழுதே வந்து தே ஹேட் லாட் ஆஃப் டவுட்ஸ் விச் ஐ கேன் ஐ குட் கிவ் சொல்யூஷன் லைவாகவே சொல்லலாம். ஆமாம், என்ன இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து தே கம் வித் ஐடியாஸ். அது எங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு விதத்தில். என்னென்னா, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு மசால் தோசை தான் வேணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு புஷ் எனிதிங் இன்சைட். ஓகே நான் கொடுத்துட்டு போகிறேன். பட் ஒரு கட்டத்தில் வந்து ரைட் சார், இதோட பெட்டராக அது ஓகே, ஆர் யூ ஓப்பன் ஃபார் எனி பெட்டர் திங் அப்படின்னு கேட்குறேன். அப்போது சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அந்த சில பேர் ரிசெப்டிவ் மைண்டில் இருப்பாங்க, சிலவங்க இல்லைங்க இது எனக்கு போதும் அப்படி. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க அங்கே, ஒரு மேனேஜராக இருக்கலாம், வைஸ் பிரசிடெண்ட்டாக, இவங்க இன்ஃப்ளூயன்சர், அவங்க இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் ஈகோ தடுக்கும், நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சு. ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸு, அதில் வந்து 2 போர்ட் ரூம்ஸ், எனக்கு 2 போர்ட் ரூம்ஸ் வேணும்லாம் சொன்னேன். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், 2 போர்ட் ரூம்ஸ் போட்டுட்டேன், கேமிங் ஏரியா போட்டேன், போர்ட் ரூம்ஸ் போட்டேன். அவங்க கேட்டாங்க. இது போட்டுட்டு ஒரு 2 ஹைட்ரேஷன் 3 ஹைட்ரேஷன் போயிட்டே இருக்கும்போது நான் அப்புறம் சொன்னேன், சார் ஐ ஹேவ் அ பெட்டர் ஐடியா ஃபார் யூ. ஒரு போர்ட் ரூம் வச்சுருக்கீங்க, ஒய் டு யூ ஹேவ் சிமிலர் போர்ட் ரூம் தேர். ஏன்னா போர்ட் ரூம் அப்படின்போது ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒரு மீட்டிங் வைக்க போகிறீங்க, அதே மீட்டிங் பேரலாக இங்கே நடக்க போகிறதில்ல, ஒய் டோன்ட் யூ மேக் இட் அஸ் 2 வெண்டர்ஸ் ரூம், மீட்டிங் ரூம் அப்படின்னு. எக்ஸலன்ட் சார். இது அடுத்த வெண்டர்ஸ்லாம் யாரும் சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா, அது அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மாதிரி எனக்கு ஒன்று. அப்புறம் நான் கேலரி சீட்டிங் மாதிரி ஒன்று பண்ணேன். இப்போ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, எஸ்பெஷலி இந்த ஆஃபீஸ் செக்மெண்ட்டில் பசங்களை, அதாவது தட் இஸ் ஸ்டாஃபை ரீட்டைன் பண்ணோன்னா யூ ஹேவ் டு கிவ் குட் டெக்கோரம் டுடே. போச்சு கான் ஆல் திஸ் திங்ஸ்னால் ஒரு அழுக்கு இதில் உட்காந்துருந்தாங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து தெர்மோகோல்லாம் உட்காந்து சேரில், தெர் வாஸ் நோ இன்ஸ்பைட் ஆஃப் பீங் அ இன்டீரியர் டெக்கரேட்டர். எங்கள் ஆஃபீஸில் தெர்மோகோல் மேலே உட்காந்துட்டு தான் ட்ராயிங்கே பண்ணோம் அந்த காலத்தில். பட் இன்றைக்கி வந்து சொஃபஸ்டிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் ஆஃபீஸ் நல்லா இருக்கா, நல்லா இருந்தால் தே வில் பி ஹியர். இல்லாட்டி, ஏன்னா உங்களுடைய பிராண்ட், உங்களுடைய ட்ரஸ்ட்டு தானே பில்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு, ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க.
ஸோ இந்த கான்டெக்ட்ல என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு நல்ல இன்டீரியர்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நாங்கள் கோ இன்சைட் ஸ்டடி தம். அவங்க வெப்சைட்டில் பார்த்து அவங்க என்ன மாதிரி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுடைய கிளையண்டேல் என்ன. இப்போது மோஸ்ட் ஆஃப் தி நீங்களும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ட்ராவல் லாட், எஸ்பெஷலி ஆல் மிடில் ஈஸ்ட் போகிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போகிறாங்க. தி ஸ்டைலு அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து தே வாண்ட் டு காப்பி பேஸ்ட் ஹியர். இன்றைக்கி இட் இஸ் பாசிபிள் 100%. ஏன்னா ஒரு டெக்னாலஜி அங்கே வருது, யூஎஸ்லேயே எங்கேயோ வருது ஒரு டெக்னாலஜினா, தி நெக்ஸ்ட் டே யூ ஆர் கெட்டிங் இட் ஹியர். அந்த காலத்துலலாம் போயிட்டு துபாயில் வாங்குவாங்க, மற்ற இடத்துல இப்போ யூஎஸில் வருமா கொண்டு வாங்கன்னு. அங்கே என்ன வருதோ 2 நாளில் இங்கே வந்துடுது. ஏன்னா திஸ் இஸ் அ பிக் மார்க்கெட், இந்தியா இஸ் அ பிக் மார்க்கெட். அந்த கான்டெக்ட்ஸில் என்ன பண்ணோன்னா டெக்னாலஜி அவங்க அதோடு வராங்க, எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்க, நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, நான் ஒன் ஆஃப் தி பாயிண்ட் நான் சொன்னேன் பாருங்கள். அதாவது வெப்சைட்டு பார்க்குறீங்க, 2வது கஸ்டமரை பார்க்குறீங்க, அவங்க கஸ்டமர் பேஸை பாருங்கள், 3வது அவங்க எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டு. 2 வருஷத்தில் விழுந்துடுது, 2 வருஷத்தில் பெஸ்ட் வந்துடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து என்னுடைய வீட்டில் இன்றைக்கி நடந்திருக்கு. டெய்லி ஐ எம் ஹேவிங் தட். ஐ யூஸ் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மெட்டீரியல். வீட்டுக்கு நம்ம அப்படி தானே பண்ணுவோம். பட் சார் சம்திங் லைக் கால்டு சைட்லேருந்து எதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஐ யூஸ் த பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ளை நான் சொன்னால் கூட, பட் இங்கேருந்து சைட்லேருந்து ஒரு பழைய மெட்டீரியல் எதாவது கொண்டு வருவோம். நீங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க, சுற்றி எல்லாமே ப்ரொடெக்டடாக இருக்கும். ஆனால் கீழே இந்த பூமியிலேருந்து மேலே வரும், பைப் வழியாக வரும், இன்ஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இட் சி திஸ் சாஃப்டஸ்ட் பிளேஸ், ஹிடன் பிளேஸ் பார்க்கும், பெஸ்ட் எல்லாம் பார்த்து அடிக்கிறது உண்டு. இப்போது ஒரு கைடன்ஸ் டு சி ஹவு டு ஐடென்டிஃபை குட் இவன் வெண்டர் நான் சொல்லிட்டேன், ஒரு கம்பெனின்னு நான் சொல்லிட்டேன், ப்ராடக்ட். ஐ திங்க் டிட் ஐ கவர் தட்? அது ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க. இப்போ அது கவர் பண்ணியாச்சு. இப்போது பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி அகேன் இந்த காலத்தில் ஏஐ காலத்தில் வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடு பண்ணுறீங்க, மேஜர் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளைவுட் இருக்கும். யூ கேன் ஆஸ்க், இந்த ப்ளைவுட் எனக்கு வேணும்னு நீங்கள் கேளுங்க. ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐ மீன் ஜாஸ்தியாக டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை கம்மி, நாளைக்கு ரீடூயிங் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் டூயிங். ஞாபகம் வச்சுங்க. அப்போது என்ன ஆகும்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், இது டே அவுட் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக பெஸ்ட் அடிச்சிடும் ஒரு இதில். அந்த காலத்தில் வந்து அந்த ஓஎஸ்டி வீனியர்லாம் பண்ணுவாங்க, அப்படியே அக்கவரம் வைத்தறிச்சலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னடா அது இவ்வளோ, அதுவும் பியூ ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணி முடிக்கிறதுக்கு பல லட்சம் பல கோடி கூட இருக்கும். ஆனால் கண்டமாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த டைமில் வந்து they didn't see what that material, இன்க்ரீடியன்ஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கல. அவங்க காஸ்ட் மட்டும் பார்க்குறேன். இன்றைக்கி நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு 4 பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, வெண்டர்ஸு பார்க்குறான். இது 17 லட்சமா, ஓகே, இவர் 18 லட்சமா, இவர் 50 லட்சமா, ஓகே, இவர் 15 லட்சத்துக்கு கொடுத்துடலாம். they don't get into the details. இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு என்ன கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு பார்த்தீங்களா? I would say it is your mistake. நீங்கள் ஒழுங்காக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போது மேஜர் இன்க்ரீடியன்ட், இந்த பெஸ்ட் அடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டான, இப்போ ப்ளைவுட் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ளைவுடே நல்ல ப்ளைவுட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. சி அண்ட் தேர் லாட் ஆஃப், இப்போ சாஃப்ட் போர்டு எடுத்திங்கன்னா அதெல்லாம் பெஸ்ட் ப்ரோன் திங்ஸ், அதெல்லாம் என்னெல்லாம் டிஷ்யூ பேஸ்டாக இருக்குது அதெல்லாம் பெஸ்ட் ப்ரோன்னு. இப்போ ஃபேப்ரிக்ஸ் போடுறீங்க, மாய்ஸ்சர் வருது. இப்போ இன்னொன்று ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். யூ கேன் ஆல்வேஸ் பே தி கான்ட்ராக்டர் ஆல்சோ, ப்ளேம் தி கான்ட்ராக்டர். இப்போது உங்கள் பில்டிங் இருக்குது, மாய்ஸ்சர் வந்துட்டுருக்கு, எக்ஸ்டர்னலாக மாய்ஸ்சர் வந்துட்டுருக்கு. என்ன ஆகும்? நீங்கள் பால் பேனலிங் பண்ணியிருக்கீங்க, மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன ஆகும்? அது உள்ளே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மொமெண்ட் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அடுத்தது ஆல் தட் ஃபாரின் பாடிஸ்லாம் வரும், ஆர்கானிசம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது ஒன் ஆஃப் தி இது இன்வைட்டிங். இது யாருன்னா ஒயிட் ஹேண்ட்ஸ். கரெக்டாக பார்த்து பண்ண இது பண்ண தப்பு யார்? கான்ட்ராக்டர் தப்பா அவங்க தப்பா? தேர் கான்ட்ராக்டரும் இருக்காங்க. பட் இது ஒரு கேஸ் வேர் யூ ஹேவ் டு என்ஷூர் தட் இதெல்லாம் இஸ் டேக்கன் கேர்னா தென் யூ கேன் ரெஸ்ட் அஷ்யூர்ட் ஆஃப் யுவர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்றாதீங்க. டூ பெஸ்ட் கண்ட்ரோல் ஒன்ஸ் இன் அன் இயர் ஆல்சோ. சர்டிஃபை இன்றைக்கி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து வாசனை வரும் அப்படின்னு யோசித்த காலங்களாக போயிடுச்சு. லாட் ஆஃப் கெமிக்கல் விச் டசன்ட் ஹேவ் இவன் ஆர்டர். அந்த மாதிரி அடிங்க. அப்போ உங்களுக்கு தலைவலி வராது, எரிச்சல் வராது, உங்களுக்கு அலர்ஜி வராது. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பி நாலேஜபிள் அண்ட் ஹெஸ்டியாக வந்து டிசைட் பண்ணிடாதீங்க. நான் இவரு தான் கொடுத்துட்றேன். இன்னொன்று ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஆல் தீஸ் திங்ஸ். கோ சிட், யார் அந்த பரவாயில்ல கொடுங்க, பட் டூ தி homework and groundwork first and then go for a customer has to upgrade their knowledge னு சொல்றீங்க. அது ஒரு பக்கம். பட் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எங்க ஸ்டக் அப் ஆறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த டைம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ அவங்க ரெக்டிஃபை பண்றது டைம் இருக்கா? அதான் கரெக்ட். ஸோ அதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஸோ அல்டிமேட்டா நீங்க சொல்றது என்னன்னா, பிஃபோர் கிவிங் த ஆர்டர்
கொஞ்சம் டீப்பராக போங்க, ஸ்பெண்ட் டைம் வித் தட் இதுன்றீங்க. எஸ் எஸ் அப்போ அதுதான் ஒரு டேக்அவே நான் பார்க்குறேன். Yes. என்ன மெட்டீரியல் போடுறீங்க ம் அப்படின்லாம் போடுறாங்க. ஆனால் இப்போ உங்கள் அனுபவத்தில் மெட்டீரியல்ஸ் நீங்கள் போடும் போதே இப்போ சில இன்டீரியர்ஸ்லாம் தெரியும்ல, இது போட்டால் 2 வருஷம் தான் தாங்கும்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் ப்ராஃபிட்டுக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணுறீங்க அது. ஏன்னா காஸ்ட்டுக்காக வருது. அப்படி இப்போ பாருங்க, காஸ்ட்டும் இதுவும் பேலன்ஸ். ஆமாம் அப்போ அதிகம். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சைனாக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம். எக்ஸ்போஸ்லாம் போகும்போது இந்தியன்ஸ் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, யூஎஸ் கிளைண்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். கரெக்ட். இப்போ இந்தியன்ஸை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு. ஓஹோ. Chinese. Because they know that we are cheap oriented people. இப்போ நம்ம சைனா ப்ராடக்ட்னோட அவர்ஷன் இருக்குது. இப்போ சைனா ப்ராடக்ட் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக வந்து சைனா ப்ராடக்ட்டை கெடுத்தவங்களே நம்ம தான். ஓஹோ. when they can do a cheaper product, can't they do a expensive product? ஓகே. ஸோ நீ லுக்கலைட் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் யூ ஆர் டிமாண்டிங். நீ எல்லாம் தான் பார்த்துட்டு, நான் ஒன்றும் இல்லை, ரியல் கேஸ் இன்சிடென்ட் நடந்தது. இது இந்த ஒரு கஸ்டமர் வந்தாங்க. And they were very, very, cost conscious, cost இது somebody is giving this, somebody is giving that, இதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி ஓகே, somebody நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்காதீங்க, show me the BOQ. First let me understand academic interestல நான் கேட்குறேன். Why somebody is giving you cheaper and why I am giving you expensive அப்படின்னு எடுத்து பார்த்தா, அங்கே ஃபுல்லாக வந்து 18 mm யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 16 mm போட்டிருக்காங்க. அண்ட் லேமினேட் வந்து 1 mm லேமினேட் போடுற இடத்துல 0.8 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு ஆமாம். see, why will a contractor do a project for a loss? It is a business, it is not a service. கரெக்ட். நான் as a business people, I have to make margin. கரெக்ட். ஓகே, லேபர்ஸ் இருக்காங்க. ஆமாம், என்னோட கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஐ ஹாவ் அ ஆஃபீஸ் இன் அ வெரி ப்ரைம் பிளேஸ். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆஸ் அ பிஸ்னஸ் யூ ஷுட் மேக் மணி, இல்லையா? ஆமாம். உங்களை அடித்து வயிற்றில் அடித்து காசு பண்ணக்கூடாது. ஆமாம். இட் இஸ் நாட் எத்திக்கல். அப்போது ஐ டெல் த கஸ்டமர், இதுதான் டிஃப்ரென்ஸ். யூ வாண்ட் திஸ் ஆர் யூ வாண்ட் தட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி கொட்டி போச்சுலாம் வந்து, அப்போ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் திங்க் வாட் யூ டிட். அப்போ இதில் ஏதாவது இந்த பேராமீட்டர்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். தென் இன்னொன்று சொன்னீங்க, யூஎஸ் கஸ்டமர்ஸ்லாம் வரும்போது அவங்க திங்கிங் என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம இந்தியன், நம்ம ஜென்ரலாக, நம்ம பொதுவாக சொல்ல ஜென்ரலாக அவங்க அமெரிக்கன்ஸுக்கு அவங்க திங்கிங் எப்படி இருக்குது? அவங்ககிட்டயும் டீல் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், நிறைய எப்படி யோசிக்கிறாங்க? சரி, அது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன்ஸ் ஃபஸ்ட் திங் வந்து தே லைக் அந்த கான்செப்ஷியலாக நான் சொல்கிறேன், ப்ராடக்ட் ஓரியன்டாக நெக்ஸ்ட் சொல்கிறேன். அவங்க கான்செப்ட் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் தான். நம்ம ஊரில் வந்து மேனேஜர், எம்டிக்கு ஒரு க்ளோஸ்ட் கேபின், மேனேஜருக்கு க்ளோஸ்ட், எல்லாம் இதாக இருக்கும். ஐ வாண்ட் திஸ் ஸ்க்ரீன், அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் ஓப்பன் ஆஃபீஸ். அவன் வந்து ஹையர் அண்ட் ஃபயர் கான்செப்ட் அவன். கரெக்ட். ஸோ திஸ் ஆல் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னும்போது ஈவன் தி டாப் மோஸ்ட் பர்சன் வில் பி சிட்டிங் இன் ஹாஃப் கேபின். சில நேரத்தில் உங்கள் கூட உட்காந்துட்டு இருப்பான். இதுதான் அவனோட கான்செப்ட். பட் அந்த ஸ்பேஸ் எர்கனோமெட்ரிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஸ்பேஸ் பிளானிங்கு, லே அவுட். இந்த கிளட்டர்டாக இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் வந்து நான் சொல்கிறேன் 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் யூஸ் டு பி கர்வ் லீனியர்னு சொல்லுவோம். எல் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, 5 அடிக்கு 5 அடி இருக்கும், எல் மாதிரி இருக்கும். இது கர்வ் லீனியர். இதுக்கப்புறம் கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து லீனியராகவும் இருந்துச்சு, லீனியராக வந்துச்சு. இப்போ இது வந்து ஏறக்குறைய 25 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் போட வேண்டியிருக்கான். பட் அது 4/2 அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு 8 ஸ்கொயர் ஃபீட், 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பண்ணலாம். இப்போ அவங்க என்ன ஒரு காலத்தில் யோசிச்சாங்க, இன்றைக்கி இந்தியன் கம்பெனிஸ் எப்படி இண்டிஜினைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தி மோர் த ஒர்க் ஸ்டேஷன் தி மோர் த டாலர்ஸ். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து ஒரு 300 ஒர்க் ஸ்டேஷன் நான் என்னால் போட முடியும் அப்படின்னா, அது கர்வ் லீனியராக போட்டிங்கன்னா அது இல் பி ஒன்லி 150 to 150. பட் இது சொன்னேன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் 300 ஒர்க் ஸ்டேஷன் போடலாம். அவன் வந்து தே ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி ஒர்க் ஸ்டேஷன்ஸ். இப்போது கான் ஆல் தோஸ் டேஸ். நம்ம அந்த காலத்தில் வி ஹேட் த சிஆர்டி மானிட்டர்ஸ், பெரிய 2 அடி டேபிள், 2 அடி கூட இருந்தது, 4 அடி பை 2 அடி டேபிள். இப்போ வந்து எல்இடி எல்சிடி டிவிலாம் வந்ததுனால த சைஸ் ஆஃப் தி விட்த் ஆஃப் த டேபிள், ஐ மீன் லென்த் அண்ட் விட்த் ஆஃப் த டேபிள் இஸ் ரெடியூஸ்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. சில கேஸில் வி டூ ஈவன் 3 feet ஒர்க் ஸ்டேஷன்ஸ். இதெல்லாம் பண்ணுறது அவங்களுடைய கான்செப்ட் வந்து தி ஹெல்த் அல்லது வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டாஃப் பார்க்குறாங்க, யூஎஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. பட் ஹியர் நம்ம கான்டெக்ட்டில் வந்து யூ வாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் தி மோஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏரியா. அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் ஆர் பிகமிங் வெரி எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி டு அதர் பிளேசஸ். இப்போ பாம்பே அண்ட் டெல்லியில் உள்ள அந்த ரியல் எஸ்டேட்ஸு இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வி ஆர் லிவிங் லக்ஸுரியன் தான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் யூஎஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் ஐ ஆன்சர்ட். டிசைன் வந்து தே டோன்ட் ஓவர் டூ எனி திங். ஏன்னா அவனோட டிசைனோட ஆமாம் மைல்டாக இருக்குது, எல்லாம் மைல்டாக. நீங்கள் யூரோப்பியன் டிசைன் கூட எடுத்திங்கன்னா கலர்ஸ்லாம் டாமினேட்டிங்காக இருக்காது.
அப்படி சட்டிலாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கிளாஸியாக சட்டிலாக இருக்கும். ஆனால் அதே நல்லாயிருக்கும். இப்போ அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சட்டிலாக இருந்தால். நீங்கள் பாருங்களேன், வீட்டில் வால்பேப்பர் போட்டிங்கன்னா போட்ட ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குனுங்க, 2வது வருஷம் 3வது வருஷம் இல் பிகம் மொனாட்டனஸ். ஆமாம், தெர் இஸ் நோ சான்ஸ். இதே தான் என்ன ஆகிடும், அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் வந்து டீ குட் ஃபர்னிச்சர் பெருசாக நான் இது பண்ணேன், இட் இஸ் ஆல் 100 years ஓல்டெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் அது இல்லை பாருங்கள். ஏன்னா யூ ஹேவ் சாய்ஸ் ஆஃப் சேஞ்சிங் இட் ஃப்ரீக்வெண்ட்லி. 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சோஃபா தூக்கி போட்டு அடுத்த சோஃபா வைப்பாங்களாம். அது வந்து காலகாலத்துக்கு அந்த பர்மா டீக்கில் இந்த ரோஸ் வுட்டில் பண்ண ஃபர்னிச்சர்லாம் யூ கேன் டிஸ்கார்ட் இட். ஆமாம். ஸோ இன்றைக்கி அந்த லைஃப் ஸ்பேன் ஆல்சோ இஸ் கைண்ட் ஆஃப் மூவிங். ஃப்ரெடி, இந்த எபிசோடில் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு டேக்அவே நிறைய பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து தரமான விஷயன்றது காஸ்ட் மட்டும் இல்லை, பொருளில் இருக்குன்றீங்க. அதுதான் நான் டேக்அவே பார்க்குறேன். கரெக்ட். அடுத்த கேள்வி வந்து நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கோவொர்க்கிங் ஸ்பேஸ் விபர் அப்படின்ற ஒரு இதுவும் பண்ணுறீங்க. அந்த விபருக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன, அது டேக்அவே? ஏன்னா இன்னும் ஒரு ஃபைனல் எபிசோடுக்கு நம்ம போகிறோம். அது வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணி இந்த லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம அது நிறைய விஷயம் எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஆமாம். ஸோ அந்த கான்செப்டுக்கு, அந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ், அது எப்போ ஆரம்பிக்கிறீங்க, அதை பின்னணி என்ன அப்படின்றத அடுத்த பதிவு நம்ம பார்ப்போம். பட் ஒன்ஸ் அகேன் இந்த எபிசோடு நிறைய விஷயம் நேயர்கள் கற்றுக்கிட்டாங்க, நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். லெட்ஸ் see you again in the next episode of Yes, I'm waiting for it.